ஓகே. ஸோ மேலாக் வந்து இன்டர்னலாக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். மேலாக் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். மேலாக் வந்து when we request for மேலாக் 100 அப்படின்னா நமக்கு 100 பைட்ஸ் அலோகேட் பண்ணி ஒரு பாயிண்டர் கொடுக்கும். அதை நம்ம வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ இட் ரிக்வெஸ்ட் அ பிளாக் ஆஃப் மெமரி. இது எங்கேருந்து கேட்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம எப்போ மேலாக்குன்னு கூப்பிடுறோமோ நம்ம ப்ராசஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் என்ன இருக்கும்? டெக்ஸ்ட் இருக்கும், டேட்டா இருக்கும், பிஎஸ்எஸ் இருக்கும், அப்புறம் ஹீப் இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் மேலாக் கூப்பிடும்போது அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சிஸ்டம் கால் கூப்பிடுவோம். யூஸ்வலாக என்ன சிஸ்டம் கால்னா எஸ்பிஆர்கே இல்லைனா பிஆர்கே இல்லைனா எம்ஆப். நமக்கு நிறைய மெமரி வேணும்னா எம்ஆப் கூப்பிடுவோம். இது என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ஒரு சங்க் ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணி அது ஹீப் செக்மெண்ட்டில் கொண்டு வந்துடும். ஸோ மேலாக் ஃபஸ்ட் வாட்டி கூப்பிடும்போது மட்டும் தான் அது நடக்கும். ஓகே. இந்த சிஸ்டம் கால் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சங்க் ஆஃப் ஃப்ரீ மெமரி கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்துட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி இப்போ நிறைய கேபிஸ் இருக்கும். இப்போ நமக்கு அதில் 100 பைட்ஸ் தான் தேவை. ஓகே. ஸோ இந்த 100 பைட்ஸ் இதுலேருந்து ஒரு சங்க் ஆஃப் மெமரி கொண்டு வந்துருச்சு. இதில் 100 பைட்ஸ் மட்டும் எப்படி அலோகேட் பண்ணணும்னா, ஸோ மேலாக் என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டியும் நீ 100 பைட்ஸ் கொடுக்கும்போது ஓஎஸ் இப்போ கேட்டுட்டு இருக்காது, எனக்கு மெமரி கொடுன்னு. இட் வில் டேக் மோர் டைம், ரைட்? ஸோ ஓஎஸ்லேருந்து ஒரு பல்க் ஆஃப் மெமரி முதல்ல வாங்கிடும். ஸோ அதுக்கு என்ன சிஸ்டம் கால்? எஸ்பிஆர்கே, பிஆர்கே இல்லை எம்ஆப். இதை வச்சு ஒரு பல்க் ஆஃப் மெமரி ஃபஸ்ட்டு வாங்கிடும். வாங்கிட்டு அதில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, லெட்ஸே ஒரு 4000 பைட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோம். ஓகே. இப்போ 4000 பைட்ஸ் வருதுன்னா நம்ம இப்போ எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேட்டிருக்கோம்? 100 தான் கேட்டிருக்கோம். மீதி எவ்வளோ இருக்குது? 3900 ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, இவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கும். அடுத்த வாட்டி திருப்பி மேலே கூப்பிட்டேன் அப்படின்னா இந்த 3900 வந்து எடுத்து கொடுக்கும். ஒரு வாட்டியும் போய் ஓஎஸ்ல கேட்டுட்டு இருக்காது. ரைட். ஸோ இட் மேனேஜஸ் அ ஃப்ரீ லிஸ்ட் ஆஃப் மெமரி. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3900 வந்து ஃப்ரீ லிஸ்ட் ஆஃப் மெமரின்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதில் ஒரு 100 பைட்ஸ் இருக்குல்ல. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்கும் அப்படின்னா, ஸோ 100 பைட்ஸ் கேட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பைட்ஸ்னால் உனக்கு 100 பைட்ஸ் அப்படியே அலோகேட் ஆகாது. ரைட். 100 பைட்ஸ் ஏன் அலோகேட் ஆகாது அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம மெமரி வந்து வெறும் 100 பைட்ஸ் மட்டும் அலோகேட் பண்ணால் பத்தாது. கூட ஒரு 12 இல்லைனா ஒரு 20 பைட்ஸ் எக்ஸ்ட்ரா போடும். இந்த 20 பைட்ஸில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் சைஸ் என்ன, அது ஃப்ரீயாக இருக்கா, அலோகேட் ஆகிருக்கா. ஓகே. அப்புறம் அடுத்த ஃப்ரீ பிளாக் எங்கே இருக்குது, ரைட்? அந்த மாதிரி இது ஒரு அலோகேட் பண்ணி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்டர் இருக்கும், அடுத்த மெமரி அட்ரஸ். இது எவ்வளோ பைட்ஸு? 100 பைட்ஸ். இது அலோகேட் ஆகிருக்கா? எஸ்ஸு, ஒரு பிட்டு. அப்புறம் அடுத்த ஃப்ரீ லிஸ்ட் எங்கே இருக்கோ அதோடைய அட்ரஸ். இப்போ அடுத்த ஃப்ரீ லிஸ்ட் எங்கே இருக்குது? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 3900 பைட்ஸ் இருக்கா ஃப்ரீயா? அது லெட்ஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் ஸ்டார்டிங் அட் அட்ரஸ் 2000. அப்போ அடுத்த ஃப்ரீ லிஸ்ட்டு 2000 இருக்குது அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுன்னா, இப்போ இது மாதிரி தான் இது வந்து மேலாக்கே மெயின்டைன் பண்ணும். மேலாக் அந்த ஃபங்க்ஷன் காலில் மெமரி மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணும். இப்போ இன்னொரு வாட்டி நீ போய் ஒரு 50 பைட் கேட்குறேன்னு வச்சுக்கோ, மேலாக் அடுத்து 50 கேட்குறேன் அப்படின்னா, ஓகே, இன்னொரு 100 ஒரு 50 கேட்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஒரு 50 பைட் எடுக்கும், அதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த 20 பைட்ஸை போடும். இது 50 பைட்ஸு. ஸோ இதில் மொத்தமாக ஒரு 120 பைட்ஸ் போயிடுச்சு, இதில் ஒரு 70 போயிடுச்சு. டோட்டல் எவ்வளோ போயிடுச்சு? 4000ல் 190 போயிடுச்சு. ஸோ 4000ல் 190 போயிடுச்சுன்னா 3810. ரைட். அப்போ 3810 தான் மீதி இருக்குது. ஸோ இதில் ஃப்ரீ லிஸ்ட் வந்து அடுத்தது இங்கே என்னவோ அதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அடுத்து ஃப்ரீ லிஸ்ட் எங்கே இருக்குது? அடுத்த ஃப்ரீ லிஸ்ட் எங்கே இருக்கா? இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ரைட். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா அடுத்த சங்க்ஸாக பிரிஞ்சு வந்துடும். மெமரி அலோகேட் பண்ண இந்த மாதிரி சங்க்ஸாக பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் என்ன பண்ண, சப்போஸ் இது என்ன பண்ணுறேன்னா அடுத்து நீ இதை ஃப்ரீ பண்ணிடுற. இதை ஃப்ரீ பண்ணனாவும் இந்த பிட்டை போய் ஃப்ரீன்னு செட் பண்ணிவிடும். செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் யாராவது எனக்கு வந்து 50 பைட்டோ இல்லை 50 கம்மியாக அலோகேட் கேட்குறாங்கன்னா அதை என்ன பண்ணணும்னா இங்கிருந்து இந்த இடத்துல அலோகேட் பண்ணி கொடுத்தோம்.
ரைட். ஸோ மேலாக் நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும். மேலாக்கை டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பல்க் ஆஃப் மெமரி ஓஎஸ் வந்து வாங்கிடணும், ஒரு 4000 பைட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் நீ 100 கேட்குறியா, அந்த 100க்கு முன்னாடி ஒரு மெட்டா டேட்டா வச்சுக்கணும். அதில் என்ன இருக்கும், இது எவ்வளோ சைஸ் ஆஃப் மெமரி, இது ஃப்ரீயாக இருக்கா அலோகேட் ஆகிருக்கா, அடுத்த ஃப்ரீ லிஸ்ட் எங்கே இருக்குது. ஸோ இப்போ நீ ஃப்ரீ பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்டர் தான் கொடுப்பேன் ஃப்ரீக்கு. இது என்ன பண்ணுன்னா மேலாக் என்ன பண்ணுன்னா ஃப்ரீ என்ன பண்ணுன்னா இதுக்கு பின்னாடி போய் மெட்டா டேட்டாவை பார்த்து மெட்டா டேட்டாவில் போய் இது ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னு ஃப்ரீன்னு செட் பண்ணி விட்டோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து மேலாக் வந்து மெமரியை மேனேஜ் பண்ணுது. ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ யாரோ ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இது ஃப்ரீ லிஸ்ட்டில் வந்துடும், ஃப்ரீ லிஸ்ட்டில் இதுவும் வந்துடும், இதுக்கப்புறம் இது இருக்கும். ஓகே, ஸோ நீ எப்போது மெமரி அலோகேட் பண்ண பார்க்குற அப்படின்னா இது ஃப்ரீ லிஸ்ட்டில் போய் பார்க்கும். ஃப்ரீ லிஸ்ட்டில் போய் பார்த்து ப்ரீவியஸ்லி ஃப்ரீட் பிளாக் வந்து பிக் இனஃபான்னு பார்க்கும். இப்போ நீ ஒரு 10 பைட்டு தான் கேட்குற, இதில் 50 இருக்குது. அது என்ன பண்ணுன்னா இட்ஸ் ஸ்பிட்ஸ் த பிளாக் இட் இஸ் டூ பிக் மார்க்ஸ் இஸ் அலோகேட்டட். இதை பாதியாக பிரிச்சிடும், 10 பிரிச்சுட்டு அதை ஒன்று அலோகேட்டட்னு போட்டுட்டு அந்த அன்யூசபிள் போர்ஷனை வந்து இந்த யூசபிள் போர்ஷனை ஒன்று ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகே, ஸோ ஏற்கனவே ஃப்ரீ இருக்கிற பிளாக்கை எடுத்துரும். ஓகே, இப்போ சப்போஸ் நீ பாட்டு அலோகேட் பண்ணிட்டே போகிற, என்ன ஆகுது, இந்த 4000 பைட்டும் போயிடுச்சு. அப்போ எல்லா பைட்டும் யூஸ்டு. அதுக்கப்புறம் மேலே கூப்பிட்றேன்னா என்ன ஆகும், எங்கே வந்து வாங்கணும் மெமரி, திருப்பி ஓஎஸில் போய் தான் வாங்கணும். ஸோ ஓஎஸில் போய் வாங்குறதுக்கு யூ யூஸ் திஸ் எஸ்பிஆர்கே இல்லை பிஆர்கே சிஸ்டம் கால்ஸ். தட் இது வந்து என்னென்னா பேசிக்காக இந்த ஹீப் செக்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும். இதுதான் பழைய மெத்தடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் காலிங் எம்ஆப். நிறைய பெரிய சங்காக அலோகேட் பண்ணணும்னா வி கால் எம்ஆப் ஃபங்க்ஷன் தட் வில் அலோகேட் அ பிக் சங்க் ஆஃப் டேட்டா. ஸோ அதுலேருந்து திருப்பி நீ கொஞ்சம் கொஞ்சமாக அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் இட் ரிட்டர்ன்ஸ் அ பாயிண்டர். ஸோ ஓகே, உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுற பாயிண்டர் பார்த்தீங்கன்னா நீ எங்கே யூஸ் பண்ணலாமோ அந்த பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணும். மெட்டா டேட்டா வந்து அது பின்னாடி தான் இருக்கும். ஓகே, நீ ஃப்ரீ பண்ணும்போது இந்த பாயிண்டர் தான் கொடுப்ப. ஆனால் மேலே ஃப்ரீ என்ன பண்ணுன்னா அது இந்த நீ கொடுக்குற பாயிண்ட்லேருந்து பின்னாடி போய் அப்புறம் அந்த பிட்டை செட் பண்ணும், இது ஃப்ரீடு ஆல்ரெடி அப்படின்னு செட் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் கேட்குறாங்க, டிசைன் அ மேலாக் அப்படின்னு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஹவ் ஐ வில் டிசைன் இட், ஃபர்ஸ்ட் ஐ வில் ஆஸ்க் ஃபார் அ பிக் சங்க் ஆஃப் டேட்டா. ரைட், ஐ வில் கால் அ ஃபங்க்ஷன் ஃபார் அ பிக் சங்க் ஆஃப் டேட்டா. அந்த பிக் சங்க் ஆஃப் டேட்டா வந்ததுக்கப்புறம் when I suppose I request for 100 bytes அப்படின்னா அந்த 100 bytes மட்டும் அந்த சேங்கிலேருந்து ஒரு 100 bytes கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைட் எடுத்துப்பேன், ஒரு 120 bytes எடுத்துக்கிட்டு அந்த 20 bytesல இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிப்பேன். இது எவ்வளோ சைஸு, இது அலோகேட் ஆயிருக்கா, ஃப்ரீ ஆயிருக்கா, அடுத்த ஃப்ரீ லிஸ்ட் எங்கே, அதை ஸ்டோர் பண்ணிப்பேன், இருக்குது அதை ஸ்டோர் பண்ணிப்பேன். அடுத்த வாட்டி திருப்பி மேலே கூப்பிட்றேன்னா திருப்பி போய் அலோகேட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து சப்போஸ் ஃப்ரீ பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 2 அலோகேட் பண்ணியிருக்கேன், இதை ஃப்ரீ பண்ணிட்டேன் அப்படின்னா இதை ஃப்ரீன்னு போட்டுருவேன். ஃப்ரீ லிஸ்ட்டோட ஹெட் பாயிண்டர் இங்கே வச்சுருவேன். அப்புறம் அடுத்த பாயிண்டர் தூக்கி மீதி அடுத்த ஃப்ரீ லிஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே போட்டுருவேன். ஸோ நான் போய் திருப்பி அலோகேட் பண்ணும்போது இந்த ஃப்ரீ லிஸ்ட்டில் போயிட்டு இவ்வளோ இந்த சைஸ் வந்து 10மான்னு பார்ப்பேன். 10னா அலோகேட் பண்ணுவேன், இல்லை அடுத்த ஃப்ரீ லிஸ்ட்டுக்கு போவேன், அங்கே சைஸ் இருக்கும்ல அந்த சைஸ் 10மா அப்படின்னு பார்ப்பேன். பார்த்துச்சுன்னா அங்கேருந்து அலோகேட் பண்ணிப்பேன். ரைட், இந்த மாதிரி ஐ வில் டிசைன். தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு டெல். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீப்பில் நம்ம வந்து ஹீப் எப்படி வருது, நம்ம ஓஎஸில் போயிட்டு இந்த எஸ்பிஆர்கே இல்லை எம்ஆப் கேட்கும்போது தான் நம்ம ஹீப்புக்கு மெமரி அலோகேட் ஆகுது. நம்ம ஃப்ரீ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம அது ஹீப்பில் அந்த ஒன்றும் இருக்கும், நம்ம ப்ராசஸ்க்கு தான் அந்த மெமரி அலோகேட் ஆகிருக்கு. ஓகே, நீ ஃப்ரீ பண்ணிட்ட, நம்ம ப்ராசஸ் கூட தான் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா நம்ம ப்ராசஸ் நம்ம ஓஎஸ்க்கு திருப்பி கொடுத்துட மாட்டோம் அந்த மெமரியை. நம்ம அந்த மெமரியை ஓஎஸ்க்கு திருப்பி கொடுத்தா தான் வேறு ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஓஎஸ்க்கு அந்த மெமரி திருப்பி கொடுக்கறது இஸ் அ காஸ்ட்லி ப்ராசஸ், இது டைம் ஆகும். அதனால் ஓஎஸ்க்கு திருப்பி மெமரி கொடுக்க மாட்டோம். ஓஎஸ்க்கு திருப்பி மெமரி கொடுக்கணும்னா வேறு ப்ராசஸ் யூஸ் பண்ணாது, ஆனால் நம்ம ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம ப்ராசஸில் ஒரு பார்ட் ஆஃப் த கோடை வந்து நீ அது ஃப்ரீ பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற, இன்னொரு பார்ட்டில் வேறு த்ரெட்டில் ஏதோ மேலாக் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஃப்ரீ பண்ணதுனால அதே மெமரி அலோகேட் ஆகலாம்ல. ஓகே, ஸோ இந்த சினாரியோ நீங்கள் பார்க்கணும். உன் ப்ராசஸ் வந்து த்ரெட் 1 வருது, உன் ப்ராசஸ் த்ரெட் 2 இருக்குது, 2 த்ரெட், இது 2 பேரலா ரன் ஆகுதா. இங்கே நீ என்ன பண்ணால் மேலாக் பண்ணுற. ஓகே, உனக்கு ஒரு மெமரி வருது, ஒரு பாயிண்டர் வருது, ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஃப்ரீ பண்ணிட்ட.
ஓகே, ஃப்ரீ பண்ணிவிட்டு ஏதோ வேலை பண்ணிவிட்டு, ஆனால் இது உன் ப்ராசஸ் கூட தான் இருக்குது, அந்த ஹீப் கூட தான் அந்த மெமரி ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இந்த பாயிண்டரை நீ யூஸ் பண்ண பார்க்குற, ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு ஃபைன் ஏதோ அந்த வேலையை போட பார்க்குற. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இது மேலாக் பண்ணும் கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மேலாக் ஒரு 10 பைட்ஸ் கொடுத்துருக்க, 10 பைட்ஸ் அலோகேட் ஆகிருக்கும், ரைட்? 10 பைட்ஸ் அலோகேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரீ பண்ணிட்டேன். இது நீ ஃப்ரீ பண்ணதுனால இன்னொரு த்ரெட்டில் மேலாக் பண்ணியிருப்பல, இந்த 10 அதே 10 பைட்ஸ் இந்த மேலாக் அலோகேட் ஆகிருக்கலாம். இங்கே போய் என்ன பண்ணலாம், இது ஒரு வேலிட் பாயிண்டர், ரைட்? இந்த பாயிண்டில் போய் நீ மாற்றிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, இங்கே போய் மாற்றி இங்கே ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த வேல்யூ யூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டவார்னு போய் இங்கே மாற்றி விட்டினா, அப்போ இங்கே யூஸ் பண்ணுற கோட் வேற ஒரு வேல்யூ அக்செப்ட் பண்ணுவோம், இங்கே வேல்யூ இருக்குது, அது இங்கே ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ அதனால் ஒன்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டா நீ அந்த பாயிண்டரை யூஸ் பண்ணக்கூடாது. பட் அந்த மெமரி உன் ப்ரோக்ராம் தான் அலோகேட் ஆகிருக்கும். அன்லெஸ் அது வந்து நீ என்ன பண்ணலாம்னா திருப்பி ஓஎஸ் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி அலோகேட் பண்ணியிருக்க, எம்மேப் மூலிமா அலோகேட் பண்ணியிருக்கல, அதே மாதிரி எம் அன்மேப் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கால் பண்ணினா அந்த சங்க் வந்து திருப்பி ஓஎஸ் கொடுத்துரும். ஓஎஸ்க்கு நீ எப்போ கொடுக்குறியோ அப்போ தான் அந்த மெமரியை வேற ப்ராசஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நவுத்தே முடியல. ஓகே, இப்போ நம்ம வந்து கோடு பார்ப்போம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, மேலாக் பண்ணுது, ஒரு 5 இன்டிஜர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அப்புறமா ஃப்ரீ பண்ணுது. இப்போ மேலாக் ஃபங்க்ஷனே நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுறது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ மேலாக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, யூஸ்வலாக நான் உங்களுக்கு மெட்டா டேட்டான்னு சொன்னேன். அந்த மெட்டா டேட்டா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன். அதில் வந்து அது சைஸ் இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட்டு பிளாக்கு ஒரு பாயிண்டர், ப்ரீவியஸ் பிளாக்கு ஒரு பாயிண்டர். ஓகே, அப்புறம் வந்து அந்த பிளாக் ஃப்ரீயாக இருக்கா இல்லையா அது மட்டும் தான் மெட்டா டேட்டாவில் இருக்கும். ஸோ இவ்வளோ டேட்டா மட்டும் தான் இருக்கும், ரைட்டு? ஸோ இதுதான் சைஸ் ஆஃப் த மெட்டா டேட்டா. ஸோ எப்போ நீ அலோகேட் பண்ணாலும், எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணாலும், அந்த மெமரிக்கு முன்னாடி இப்போ நீ ஒரு 10 பைட் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 பைட் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கும், இது எவ்வளோ சைஸு, அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டரு, ப்ரீவியஸ் பாயிண்டரு, அப்புறம் அது ஃப்ரீயாக இருக்கா இல்லையா, கரெக்ட்? ஸோ இதுதான் வந்து மெட்டா டேட்டா. இது எப்போ நீ மேலாக் பண்ணாலும் இந்த மெட்டா டேட்டா அலோகேட் ஆகும். இப்போ மேலாக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், ஸோ எடுத்த உடனே இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த ஹீப் இன் அவர் லிஸ்ட்டு, ஃப்ரீ லிஸ்ட்டு. ஸோ எடுத்த உடனே ஹீப் மெமரி இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓஎஸ் கிட்ட தான் மெமரி கேட்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலாக் அப்படின்னு கூப்பிடுவோம். ஃபஸ்ட் எடுத்தோம் இந்த குளோபல் பிளேஸ் நல்லுன்னு இருக்கும், ஏன்னா மெமரி அலோகேட் பண்ணல, இனிஷியலாக அது குளோபல் வேரியபிள் நல்லுன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ரிக்வஸ்ட் ஸ்பேஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ரிக்வஸ்ட் ஸ்பேஸ் என்ன பண்ணுதுன்னா எஸ்பிஆர்கே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இந்த எஸ்பிஆர்கே என்னென்னா கரண்ட் ப்ரோக்ராம் பிரேக், அதாவது நம்ம ப்ரோக்ராமுக்கு ஹீப் மெமரி இருக்குல்ல, அந்த ஹீப் மெமரியோடைய இதுதான் ஹீப், கம்ப்ளீட் ஹீப்பு. இந்த ஹீப் மெமரியோடைய ஸ்டார்டிங் அட்ரஸை மட்டும் கொடுக்கும் அது. ஓகே, நம்ம ப்ரோக்ராம் எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்கோமோ அது அட்ரஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we are now requesting to expand the heap size. இப்போ நம்ம மேலாக் எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம வந்து ஒரு 100 பைட்னு வச்சுப்போம், 100 பைட் அலோகேட் பண்ணி கொடுத்துருப்போம். அப்போ ரிக்வஸ்ட் ஸ்பேஸ்க்கு அந்த 100 பைட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 100 பைட் ப்ளஸ் மெட்டா சைஸ், இந்த எக்ஸ்ட்ரா சைஸ், இவ்வளோ மெமரி இப்போ அலோகேட் பண்ணிட்டோம். எஸ்பிஆர்கே கூடனா நம்ம ஹீப் சைஸ் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஹீப் வந்து ஆக்சுவலாக இந்த 100 பைட்ஸ் ப்ளஸ் இந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சைஸ் எல்லாம் போய் இதில் ஃபில் பண்ணணும்ல, அந்த பிளாக்கோட சைஸ் என்ன, அந்த பிளாக் என்னது, இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸோ அதில் போய் சைஸை முதல்ல ஃபில் பண்ணிடுறோம், என்னது 100 பைட்டு அப்படின்னு. அதில் நெக்ஸ்ட் பாயிண்டர் நல்லுன்னு இருக்குது, ப்ரீவியஸ் பாயிண்டரு லாஸ்ட் என்ன இருக்குது, என்ன பாஸ் பண்ணியிருப்பேன், இனிஷியலாக நல்லுன்னு தான் பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் நல்லு, நெக்ஸ்ட்டும் நல்லு, நான் லாஸ்ட்டும் நல்லு, ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு டைம் அலோகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது ஃப்ரீயாக இருக்கா இல்லை, ஃப்ரீயாக இல்லை. இதை பண்ணிவிட்டு இந்த பிளாக்கை ரிட்டர்ன் பண்ணுது இந்த ரிக்வஸ்டட் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீ மேலாக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இது 0 இருக்கிறதுனால ரிக்வஸ்ட் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் இது மெமரி அலோகேட் பண்ணி இந்த பிளாக்கை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுதான் நம்ம குளோபல் அது இப்போ குளோபல் பேஸ்க்கு அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ குளோபல் பேஸ் தான் இதில் இருக்குது. ஸோ குளோபல் பேஸ் வந்து
இந்த நியூ இதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஃப் முடிஞ்சோன்னா எல்ஸ் வந்துருமா, இங்கே வந்துருமா. இப்போ நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுறோம் மேலாக்கில், இந்த பிளாக் அலோகேட் பண்ணியிருக்கோம்ல, பிளாக் ப்ளஸ் 1. இந்த பிளாக் ப்ளஸ் 1 பண்ணும்போது இந்த பிளாக் எவ்வளோ சைஸு, இந்த பிளாக் மெட்டா டேட்டா தான் டைப் தான் இது. அப்போ ப்ளஸ் 1 பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சைஸோ அவ்வளோ தூரம் முன்னாடி போய்டும். பாயிண்டர் அரித்மெட்டிக். இந்த ஸ்ட்ரக்சர் இவ்வளோ பெரிய சைஸ் கரெக்டாக. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீப்பை வந்து இது ப்ளஸ் ஒரு 100 பைட்டு இதுக்கு தான் அலோகேட் பண்ணிவிட்டு பிளாக் ப்ளஸ் 1னா இங்கே வந்துடும். இந்த பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணுறோம், ரைட். ஸோ இந்த பாயிண்டர் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, நீ வந்து யூஸ் பண்ணுற கரெக்டாக. இப்போ திருப்பி ஒரு மேலாக் கூப்பிட்ற அப்படின்னா இன்னொரு 20 பைட்ஸ்க்கு இன்னொரு மேலாக் கூப்பிட்ற அப்படின்னா அடுத்த என்ன வருது பாருங்க, திருப்பி கால் ஆகுதா. இப்போ குளோபல் பேஸ் நல்லா இல்லை, குளோபல் பேஸ் இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது, இங்கே வருது. ஓகேவா. இப்போ வந்து இப்போ குளோபல் இப்போ நம்ம புதுசாக அலோகேட் பண்ணி ஆகணும் கரெக்டாக அந்த 20 பைட்டுக்கு. இப்போ ப்ரீவியஸ் குளோபல் பேஸ் தான் லாஸ்ட்டு. ஓகேவா. இப்போ ஃபைண்ட் ஃப்ரீ பிளாக்னு ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்றேன், ஃப்ரீ பிளாக் எதாவது இருக்கான்ட்டுன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைண்ட் ஃப்ரீ பிளாக் இந்த சைஸ்க்கு எனக்கு வேணும், அது ஃபங்க்ஷனை கூப்பிட்றேன். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த குளோபல் பேஸ் இருக்குல்ல, இது ஒரு லிங்க் லிஸ்ட் தானே, நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்குல்ல, இந்த பாயிண்டர் வச்சு ஒன்று ஒன்றா போய் ஃப்ரீ பிளாக் இருக்கான்னு பார்த்துட்டே போவேன். ஓகே. ஸோ பார்த்துட்டு போனால் இது ஆக்சுவலாக ஒன்று தான் இருக்குது கரெக்டாக, அதுவும் ஃப்ரீயாக இல்லை. ஸோ எனக்கு வந்து அது நல்ல ரிட்டர்ன் பண்ணும், பிளாக் எதுவும் ஃப்ரீயாக இல்லைன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ ஃபைன் ஃப்ரீ பிளாக் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறல குளோபல் பேஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஆக்சுவலாக ஃப்ரீயாகவும் இருக்கணும், அடுத்து அந்த 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 பிளாக்கோட சைஸு நான் கொடுக்குற சைஸை விட அதிகமாகவும் இருக்கணும். அப்படின்னா அந்த பிளாக்கை அந்த கரண்ட் பிளாக்கை ரிட்டர்ன் பண்ணுறேன், இல்லைன்னா அடுத்த பிளாக் போகிறேன், அடுத்த பிளாக்னா கரண்ட் நெக்ஸ்ட், இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், ஃபைனலாக நல்ல ரிட்டர்ன் ஆகும், ரைட்டு. ஸோ அப்போ போகிறேன்னா நல்ல ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நல்ல ரிட்டர்ன் ஆகுனா என்ன பண்ணுறேன் நான், ஃப்ரீ பிளாக் இல்லை. ஓகே. ஸோ ஃப்ரீ பிளாக் இல்லை அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் ஆகுதா, அப்போ இங்கே வந்துடும். அப்போ ஃப்ரீ பிளாக் இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் வந்து என்ன பண்ணால் லூப் அடித்து கடைசி இதுக்கு போயிடுறேன். இதுக்கு வந்து இந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன ஆகும்னா லாஸ்ட் வந்து வைல்ட் டாட் லாஸ்ட் நாட் நெக்ஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்ன்றது இதுதான் கரெக்டாக, இந்த குளோபல் பாயிண்ட் தான் லாஸ்ட்டு, ஏன்னா லாஸ்ட் அதுதான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் ஐஃபன் நெக்ஸ்ட் இது நல்லு தான் இருக்கும். ஸோ இது இந்த லூப் ஓடவே ஓடாது. வெளியே வந்து திருப்பி ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணுறேன். ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணும்போது இப்போ புது சைஸ் என்னது 20 பைட்ஸ் அலோகேட் பண்ணி இப்போ லாஸ்ட் பாயிண்டரையும் பாஸ் பண்ணுறேன். லாஸ்ட் பாயிண்டர் என்ன, இந்த குளோபல் தான் லாஸ்ட் பாயிண்டர். இப்போ எனக்கு என்ன ஆகுனா உள்ளே போயிட்டு இந்த ரிக்வஸ்ட் பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி வந்து SBRK0 கால் பண்ணுது. ஸோ இப்போ செகண்ட் டைம் கால் பண்ணும்போது 20 பைட்டு கேட்குறேன். அப்போ இந்த SBRK0 என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா இப்போ கரண்ட்டாக முடிஞ்சது இல்லை, போன வாட்டி அலோகேஷன் முடிஞ்சிருக்குதுல ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும் SBRK0. கரண்ட் ப்ரோக்ராம் பிரேக் அதான். ஓகே. கரண்ட் ப்ரோக்ராம் பிரேக் அந்த அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும் ஹீப்லேருந்து. ஸோ இதுக்கு என்ன பண்ணுற, திருப்பி ஒரு 20 பைட்ஸ் பட் மெட்டா டேட்டா சைஸ். அப்போ என்ன பண்ணுற, ஒரு 20 பைட்ஸு ப்ளஸ் இந்த மெட்டா டேட்டா சைஸ் திருப்பி அலோகேட் பண்ணுறேன். அப்போ திருப்பி இது அலோகேட் ஆகுமா, இந்த தடவை மெட்டா டேட்டா சைஸ் இருக்கும், அப்புறம் ஒரு 20 பைட்ஸ் அலோகேட் ஆகுது. ஓகே. இந்த மெட்டா டேட்டா என்ன இருக்கும், நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும், லாஸ்ட் பாயிண்டர் இருக்கும், ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு சைஸ் இருக்கும், அப்புறம் ஃப்ரீயாக இருக்கான்னு இருக்கும், அதான மெட்டா டேட்டா. இப்போ நம்ம லாஸ்ட் பாயிண்டரு பாஸ் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் பாயிண்டர்னா இதுதான். அப்போ லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு தான் இந்த பிளாக், அப்போ நெக்ஸ்ட்டை தூக்கி இந்த பிளாக்கில் அசைன் பண்ணிட்டோம். இப்போ லிங்க் லிஸ்ட் அசைன் ஆகிடுச்சா, இப்போ லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டை தூக்கி அசைன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பிளாக் சைஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம், இந்த பிளாக்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிக்வஸ்ட் ஸ்பேஸ் இப்போ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேவா. இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ரிக்வஸ்ட் ஸ்பேஸ் பண்ணுற ஸ்பேஸ் அலோகேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்பேஸ் அலோகேட் ஆகிடுச்சுன்னா உனக்கு பிளாக் கிடச்சிருச்சு கரெக்டாக. பிளாக் இல்லைன்னா இங்கே ரிட்டர்ன் நல் பண்ணிவிடும். அப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், அந்த பிளாக் ப்ளஸ் 1 இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிடணும். நல்லா இருக்கு. இப்போ அடுத்த இன்னொரு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இந்த குளோபல் ஸ்பேஸை லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் நெக்ஸ்ட் நல்லா இருக்கிற வரைக்கும் இங்கே இந்த இடத்துக்கு போயிடுவோம். இதுதான் லாஸ்ட்டு கரெக்டாக. அப்போ இன்னொரு 50 பைட் அலோகேட் பண்ணுற அப்படின்னா என்ன ஆகும்னா SBRK0 கொடுக்குமா, நீ இந்த லாஸ்ட் நோடு இந்த அட்ரஸை பாஸ் பண்ணியிருப்ப. ஓகேவா.
கரெக்டாக இந்த இடத்த பாஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே ஒரு இது அலோகேட் பண்ணுவேன், இங்கே ஒரு 50 பைட் அலோகேட் பண்ணுவேன். அப்புறம் இந்த லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த நெக்ஸ்ட்டை தூக்கி இதுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டுருவேன். கரெக்டாக இது பாயிண்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது மாதிரி நீ என்ன பண்ணுற, ஒரு வாட்டி அலோகேட் பண்ணும்போது இந்த லிங்க் லிஸ்ட்டில் அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே போகிற. எப்பயாவது ஃப்ரீ கால் பண்ணால் நீ என்ன பண்ணுற, ஃப்ரீ வந்து ஜஸ்ட்டு அந்த மெட்டா டேட்டாவில் போய் ஃப்ரீன்னு செட் பண்ணும், அவ்வளோதான் பண்ணும். ஓகேவா? மெட்டா டேட்டாவில் போய் ஃப்ரீன்னு செட் பண்ணும். இப்போ 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 இது மாதிரி அலோகேட் பண்ணிட்டே போயிட்டு இது மாதிரி அலோகேட் பண்ணிட்டே போகிறேன். ஓகேவா? இப்போ ஃப்ரீ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டரை ஃப்ரீ பண்ணணும். கரெக்டாக? அப்போ ஃப்ரீ பண்ணும்போது சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்டரை ஃப்ரீ பண்ணணும். இந்த 20 பேஜ் அலோகேட் பண்ணுற இந்த பாயிண்டரை நான் ஃப்ரீ பண்ணணும். அப்போ உனக்கு உன் ப்ரோக்ராமுக்கு இருக்குது இதுதான், இந்த பாயிண்டர் தான். கரெக்டாக? மெட்டா டேட்டாக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட் இதான் மெட்டா டேட்டா. சரி, இதான் எடுத்துப்போம். இதை ஃப்ரீ பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இதான் மெட்டா டேட்டா. இதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட் இதுதான், நீ இதுக்கு தான் ஃப்ரீ கால் பண்ணுவேன். நீ என்ன பண்ணணும், அந்த பாயிண்டர்லேருந்து ஒன்று பின்னாடி போயிடணும், இந்த இடத்துக்கு வந்துடணும். அதை வந்து இதுக்கு அசைன் பண்ணிக்கோ. அப்புறம் அதோடைய ஃப்ரீ இருக்குல்ல, கரெக்டான ஃப்ரீ பாயிண்ட் இருக்குல்ல, நீ ஸ்ட்ரக்சரை ரெஃபரன்ஸ் பண்ணி பண்ணால் அது கரெக்டாக அந்த ஃப்ரீக்கு போயிடும். அதை வந்து 1ன்னு செட் பண்ணிடுற. அப்போ என்ன அர்த்தம், இது ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்ட்? இதுதான் ஃப்ரீ, வேற ஒன்றும் கிடையாது ஃப்ரீ பண்ணுறது. ரைட்? நாளை பின்ன நீ வந்து மேலாக் பண்ணும்போது என்ன பண்ணுற, இந்த இப்போ இந்த இது இது இந்த இது இருக்குல்ல, குளோபல் பேஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரீ பிளாக் இருக்குல்ல, ஃப்ரீ பிளாக் என்ன பண்ணும், உன் குளோபல் பேஸ்லேருந்து ஃபுல்லாக லூப் அடிச்சு போகும். இதில் ஏதாவது ஒன்று ஃப்ரீன்னு செட் ஆயிருக்கான்னு பார்க்கும். அதோடைய சைஸு நம்ம சைஸை விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கும். அப்படின்னா அந்த பிளாக்கை உனக்கு கொடுத்துரும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இது நம்ம அந்த ஃப்ரீ பிளாக் இல்லைனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணும்போது, அதாவது அந்த ஃப்ரீ பிளாக் இல்லைனா மட்டும்தான் நம்ம ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணுறோம். இல்லைனா அந்த பிளாக் வந்து ஃப்ரீ இல்லை அப்படின்னு மார்க் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடலாம். ஓகே? ஸோ ஜென்ரலாக நம்ம பண்ணுறது என்னன்னா, மேலாக் பண்ணும்போது யூஸ்வலாக இதுதான் உன்னுடைய ஹீப்பு. SBRK 0 பண்ண இது கிடச்சிடும். ரைட்? ஸோ இப்போ நம்ம SBRK பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எவ்வளோ மெமரி தேவை, 100 பைட்டு தேவையா, 100 பைட்டு ப்ளஸ் அந்த மெட்டா டேட்டாக்கு ஒரு 20 பைட்டு ஏதோ ஒன்று, அதை அலோகேட் பண்ணிக்கிறோம். இதில் நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்குது, ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்குது, இதெல்லாம் நல்லுன்னு போட்டுடுறோம். ரைட்? அடுத்த ஒரு 50 பைட்டு தேவையா, இப்போ SBRK 0 கொடுத்தா இது கிடச்சிடும். இதுலேருந்து ஒரு 50 பைட்டு ப்ளஸ் அந்த மெட்டா டேட்டா அதை அலோகேட் பண்ணிடுறோம். அலோகேட் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த லாஸ்ட் இதுக்குள்ள இதோட நெக்ஸ்ட் பாயிண்ட் தூக்கி இதில் பாயிண்ட் பண்ணி விட்டுறோம். கரெக்ட்? அப்புறம் திருப்பி மெமரி வேணுமா, திருப்பி SBRK 0 கொடுத்தா இது கொடுக்கும். இங்கேருந்து என்ன ஒரு 20 பைட்டா, இங்கேருந்து ஒரு 30 பைட் வச்சுப்போம். அப்போ 30 பைட் அலோகேட் பண்ணுறோம். அப்புறம் மெட்டா டேட்டா, இங்கே லாஸ்ட் பாயிண்டர் இருக்குல்ல, இந்த மெட்டா டேட்டா இதோட நெக்ஸ்ட் தூக்கி இதுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டுறோம். இப்போ லிங்க் லிஸ்ட் இருக்கா? இப்போ ஃப்ரீ பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இப்போ நான் இதை ஃப்ரீ பண்ணணும்னா இதுக்கு ஒரு பாயிண்டர் பின்னாடி போனோம்னா இந்த மெட்டா டேட்டா வந்துடும். இதில் போய் ஃப்ரீயை போய் 1ன்னு செட் பண்ணிடுறேன். அப்படின்னா அது ஃப்ரீ ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் எப்பப்பெல்லாம் மேலாக் பண்ணுறனோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரீ லிஸ்ட்டில் முதல்ல போகிறேன். எங்கெங்கெல்லாம் 1ன்னு செட் ஆகிருக்கோ அப்போ நம்ம தேவையான மெமரி இதோட அதிகமாக இருக்கா, இதை கொடுத்துட்றேன் திருப்பி. கரெக்ட்? ஸோ திஸ் இஸ் how this malloc works. ரைட்? இதை டிசைன் பண்ண சொன்னாங்கன்னா இது மாதிரி யோசிச்சு நீங்கள் டிசைன் பண்ணுங்கள்.